விரல் கணிதம் என்றால் என்ன? பதில்: கடினமான கணக்குகளுக்கு விரல்களை வைத்து சுலபமாக விடை கண்டுபிடிக்கும் ஒரு முறைக்கு பெயர்தான் விரல் கணிதம் என்பதாகும். இந்த விரல் கணிதத்தை ஊரில் உலகத்தில் பல பேர் கற்றுக் கொடுக்குறாங்க. தெரிஞ்சுக்கணும்னா பக்கத்தில் யாராவது கற்றுக் கொடுத்துருந்தாங்கன்னா அங்கே போய் நீங்கள் கற்றுக்குங்க. மேட்டுப்பாளையத்தில் எனது நண்பர் விஜய் அப்படிங்கிறவர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பல வருடமாக இதை கற்றுக் கொடுத்து வருகிறார். நான் அவரை அழைத்து அவரிடம் உள்ள பல கலைகளை உலக மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எனது ஸ்டுடியோவில் 1 மணி நேரம் அவரை உட்கார வச்சு ஷூட்டிங் எடுத்து அந்த வீடியோவை இப்போ நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் நிறைய விஷயங்கள் இருக்குது. 1, விரல் கணிதம் மூலம் விடை காண்பது எப்படி அப்படின்னு ஒரு 4 நிமிட வீடியோவை நீங்கள் பார்க்க போகிறீங்க. 2வது, ஞாபக சக்தியை அதிகரிப்பது எப்படின்னு ஒரு 3 நிமிஷம் வீடியோ. 3, அனைத்து சிறிய பெரிய எண்களுக்கு எளிமையாக விரைவாக ஸ்கொயர் ரூட் விடை காண்பது எப்படின்னு ஒரு 6 நிமிஷம் வீடியோ. 4, கியூப் ரூட், இந்த சின்ன பெரிய எண்களுக்கு எளிமையாக எப்படி கியூப் ரூட் கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு 13 நிமிஷம் வீடியோ. 5வதா 11வது வாய்ப்பாடு முதல் 1 கோடி வாய்ப்பாடு வரை எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு ஒரு 18 நிமிஷத்தில் இதை சொல்லிக் கொடுக்குறாரு. 6வது 9ஆம் வாய்ப்பாடையும் 19ஆம் வாய்ப்பாடையும் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு 4 நிமிட வீடியோ. 7வதாக 8ஆம் வாய்ப்பாடையும் 18ஆம் வாய்ப்பாடையும் எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு 4 நிமிஷம் வீடியோ. மொத்தம் 1 மணி நேரம் வீடியோங்க. இதை மட்டும் உங்கள் குழந்தைகளுக்கு காமிச்சிட்டிங்கன்னா, மாணவர்களுக்கு காமிச்சிட்டிங்கன்னா அவங்களுக்கு எளிமையாக புரிஞ்சிடுங்க. இந்த விஷயத்தை டீச்சர்ஸ், ஆசிரியர்கள் கற்றுக்கொண்டு நீங்கள் நேரடியாக உங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்கலாம். இந்த 1 மணி நேர வீடியோவை முழுசாக பொறுமையாக பாருங்கள். நண்பர் விஜய் உங்கள் பள்ளி கல்லூரியில் வகுப்பெடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறாரு. அவரை நேரடியாக தொடர்பு கொள்ளணும்னா 9842616790 அல்லது 9629166431 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் அவர்கிட்ட பேசலாம் நேரடியாக. நண்பர் விஜய் அவர்கள் யூடியூப் சேனலில் ஒரு 175 வீடியோக்களை போட்டிருக்கார். நேரம் இருந்தால், வாய்ப்பு இருந்தால் அதெல்லாம் பாருங்கள். யூடியூப் சேனல் பேர் விஜய் மெமரி அண்டு ஈஸி மேக்ஸ். இவர்கிட்ட இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க. நான் ஒவ்வொன்றா பதிவு செஞ்சு யூடியூப்பில் போடுறேங்க, வெயிட் பண்ணுங்கள். இவர் எழுதிய ஒரு புத்தகம் இருக்குதுங்க, இது வெறும் 30 ரூபா தான். இந்த புத்தகத்தை பல்வேறு விஷயங்கள் இருக்குது. வெறும் 30 ரூபாய்க்கு ஒரு புக்குங்க. அந்த புக்கில் என்ன இருக்குதுன்னு சொல்கிறேனே. 1, மெமரி டிப்ஸ். 2, எக்ஸாம் டிப்ஸ். 3, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எப்படி எழுதுறது. 4, பிரெயின் அண்டு ஐ பவர் எக்ஸசைஸ். 5, ஃபார்முலா ஈக்குவேஷனாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது. 6, சூப்பர் பவர் மெமரி. 7, ஈஸி மேக்ஸ். 8, ஸ்பீடு மேக்ஸ். 9, டெஸ்ட் அண்டு டிவிசிபிலிட்டி. 11, ரூபி மேக்ஸ். 12, ஸ்கொயர் ரூட்டையும் கியூப் ரூட்டையும் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது. 13, ஃபிங்கர் மேக்ஸ். 14, தமிழில் எழுத்து பிழையின்றி எழுதுவது எப்படி, டிப்ஸ். 15, நல்ல படங்கள். 16, கோவப்படாமல் இருக்க, கவலைப்படாமல் இருக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஐடியா. 17, ஆசிரியர்கள் பெற்றோர்கள் கல்வியின் முக்கியத்துவம். 18, நல்ல பழக்கங்கள்னால் என்ன. 19, மரங்களின் பயன்கள். 20, ஆரோக்கிய குறிப்புகள். 21, செல்ஃபோன் பொது விழிப்புணர்வு. 22, நியூமரிக் மேக்ஸ். 23, இம்பார்ட்டன்ட் நம்பர்ஸ். இப்படி ஒரு 30 ரூபா புக்கில் 23 விஷயங்களை உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த புத்தகம் வேணும்னா நீங்கள் கொரியரில் வாங்கிக்கலாம். கொரியரில் புத்தகம் வேணும்னா 9629032767 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொண்டு அந்த புத்தகத்தை நீங்கள் கொரியரில் வாங்கி அதை நீங்கள் படிங்க.
ஆன்லைனில் அந்த புக்கு வேணும்னா www.ammi.com AAMMII.com அதில் போய் நீங்கள் ஆன்லைன் மூலிமா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது போன்ற நல்ல மனிதர்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இது போன்ற நல்ல மனிதர்கள் இருந்தால் எனக்கு அறிமுகப்படுத்தி வைங்க. அவங்ககிட்ட இருக்க விஷயத்தை நம்ம உலக மக்களுக்கு கொண்டு போவோம். நல்லவங்கள்லாம் ஒன்று சேருவோம். கண்டிப்பாக ஒரு நாள் இந்த ஊரில், இந்த உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்வோம். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். பானு வீட்டு கல்வி முறையின் 16வது கலந்தாய்வு கூட்டம் சென்னையில் மார்ச் 7ஆம் தேதி 2020 சனிக்கிழமை நடக்குது. வந்து கலந்துக்குங்க. காலையில் 9:30 சாயந்தரம் 6:30 வரைக்கும். கல்வி சம்பந்தமாக யாருக்காவது கேள்வி இருந்தால் நேரில் வாங்க, புரியும். மேலும் விவரங்களுக்கு 9944221007. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போது அந்த வீடியோவை உங்களுக்கு கொடுக்குறேன், முழுசாக பாருங்கள். வணக்கங்க, என்னுடைய பேர் விஜய். நான் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்குங்க. கலெக்டர் ஆகணும், டாக்டர் ஆகணும், என்ஜினியர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும், பிரின்ஸிபல் ஆகணும், கரஸ்பாண்ட் ஆகணும், டீச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன லட்சியம்னா, வாழ்க்கையில் 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு, 1 கோடி மாணவ மாணவிகளுக்கு இந்த நினைவாற்றல் தன்னம்பிக்கை பயிற்சி அளிக்கணும். மெமரி, ஈஸி மேக்ஸ் அண்ட் மோட்டிவேஷன் கிளாஸ் எடுக்கணும் ஆம்பிஷனுங்க. டெய்லி தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி, டெய்லி ஸ்கூல்ஸ், காலையில் ஒரு ஸ்கூல், மதியம் ஒரு ஸ்கூல் ட்ராவல் பண்ணி கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. இது வரைக்கும் 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லித்தரணும் லட்சியங்க. இது வரைக்கும் 21 லட்சம் பேருக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேங்கிறத நான் மனசார மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேங்க. நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாங்க, டேபிள்ஸ்லாம் எப்படி ஈஸியாக போடுறது, மல்டிப்ளிகேஷனு, ஓகேங்களா, கியூபுக்கில் எப்படி 1 செகண்டில் போடுறது, அதை பற்றி நிறைய பார்க்க போகிறோம். இந்த வாய்ப்பு கொடுத்த ஹீலர் பாஸ்கர் சாருக்கு நான் மீண்டும் ஒரு முறை மனசார நன்றி தெரிவிச்சுட்டு இந்த கிளாஸ் நான் தொடங்குறேங்க. இப்பொழுது விரல் கணிதம், அதாவது விரல்களை பயன்படுத்தி எப்படி கணக்கு போடுறதுன்னு 4 நிமிடத்தில் திரு விஜய் அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். இந்த வீடியோவை பாருங்கள். வணக்கங்க. இப்போ விரல் கணிதம், நம்ம கை விரலையே கணக்கு போட்டுடலாங்க. ஃபிங்கர் மேக்ஸ் 9 டேபிள் 9ஆம் வாய்ப்பாடு கை விரலே போடும் முறை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 1 நிமிடம் கவனிச்சிங்கன்னா போதும், வாழ்நாள் ஃபுல்லாக 9ஆம் வாய்ப்பாடு கை விரலே போட்டுடலாம். இப்படி கை வச்சுக்கணுங்க. இப்படி கை வச்சுட்டு ஒவ்வொரு விரலுக்கும் பேர் வைக்கணும். கவுண்டிங் ஸ்டார்ட் வித் யுவர் லெஃப்ட் ஹேண்ட் தம் ஃபிங்கர். உங்களோட இடது கை கட்டை விரலேருந்து பேர் வைக்க ஆரம்பிக்கணும். ஸ்டார்ட் பண்ணலாங்க. 1 ஃபஸ்ட்டு ஃபிங்கர், 1 செகண்ட் ஃபிங்கர், 2 3 4 5 6 7 8 9 10. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 1 இடது கை கட்டை விரலேருந்து பேர் வைக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போது எந்த நம்பரை 9ஆல் பெருக்க சொல்கிறாங்களோ அந்த நம்பரை மடக்குனா விட கையில் இருக்கும். இன் விச் நம்பர் மல்டிப்ளிகேஷன் வித் 9 ஃபோல்டிங் தட் நம்பர் வி கெட் ஆன்சர். ஓகேங்களா, தட்ஸ் ஆல். இப்போ 3 × 9 சொன்னாங்கன்னா தேர்ட் ஃபிங்கரை மட்டும் மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 2, மடக்கிறதுக்கு அப்புறம் 7, 27. 3 9s are 27. இப்போ 3 × 9 கேட்டாங்கன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 3ஆவது விரலை மட்டும் மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 2 விரல் இருக்குது. மடக்கிறதுக்கு அப்புறம் 7 விரல் இருக்குது. 27. 3 9 27. 3 9 27. 4 × 9னா 4ஆவது விரலை மடக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 3, மடக்கிறதுக்கு அப்புறம் 6, 36. 9 36. இப்போ 7 × 9 கேட்டாங்கன்னா 7 மடக்கணும். 7th ஃபிங்கர் மடக்கணும். 9 × 7 சொன்னாலும் 7 தான் மடக்கணும். 7 × 9 சொன்னாலும் 7 தான் மடக்கணும். இப்போ 7 × 9 கேட்குறாங்க. 7th ஃபிங்கர் மடக்கியாச்சு. மடக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை ஃபிங்கருங்க இருக்குது? 6. வெரி குட். அது ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 6. மடக்கிறதுக்கு அப்புறம் எத்தனை ஃபிங்கர் இருக்குது பாருங்கள்? 3. அப்போ ஆன்சர் எண்டிங் நம்பர் 3. அப்போ 6 3 சேர்த்து எழுதுங்க. 6 3 63. 7 9s are 63. 8 9s are 8th ஃபிங்கர். 8 × 9 8ஆவது விரலை மடக்கிக்கணும். மடக்கிறதுக்கு முன்னாடி 7, மடக்கிறதுக்கு அப்புறம் 2, 72. 8 9 72. ஓகேங்களா? இப்போது சில குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 × 3 4 × 6 அதே கொஞ்சம் சிரமப்படுறாங்க. அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது, ரொம்ப ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ 2 × 3 கேட்டாங்கன்னா
பெருக்கலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 2 கோடு போட்டுக்கணும், நிற்கிற மாதிரி 2 கோடு போட்டுக்கணும். பெருக்கலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 3, ஸோ படுக்கை வசமாக படுத்துட்டு இருக்க மாதிரி 3 கோடு போட்டிங்கன்னா விட வந்தாச்சு. அவ்வளோதாங்க, போட்டாச்சு. 2 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ, நின்றுட்டு இருக்க கோடும் படுத்துட்டு இருக்க கோடும், ஹரிசான்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அங்கே பேங்கிள்ஸ் குட்டி குட்டி வளையல் மாதிரி போட்டுக்கோங்க. 1 2 3 4 5 6. ஆன்சர் இஸ் 6. 2 3s are 6. அவ்வளோதாங்க. இன்னொரு சொல்கிறேங்க. 3 into 4 கேட்டாங்கன்னா பெருக்கலுக்கு முன்னாடி இருக்க நம்பர் 3, 3 கோடு போட்டாச்சு. பெருக்கலுக்கு அப்புறம் இருக்க நம்பர் 4, 4 லைன்ஸ் இப்படி போட்டுக்கணும். போட்டு முடிச்சுட்டு 2 எங்கே ஜாயிண்ட் ஆகுதோ அதை எண்ணிக்கை கவுண்ட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்தாச்சு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆன்சர் இஸ் 12. 3 12. தேங்க்யூங்க. இப்பொழுது ஞாபக சக்தியை எப்படி அதிகரிக்கிறதுன்னு 3 நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். வணக்கங்க. இப்போ மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ண போகிறோங்க. ஜென்ரல் மெமரி டிப்ஸ். பொதுவாக மறக்காமல் இருக்கிறதுக்கு 4 மிக முக்கிய ஐடியா இருக்குங்க. அந்த ஆலோசனைகள் நீங்கள் கடைப்பிடிச்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்நாள் ஃபுல்லாக மறந்துங்கிற பேச்சே இடமே கிடையாதுங்க. பொதுவாக எதுக்காக மறக்கிறோம் பார்த்தீங்கன்னா, பூட்டி முடிச்சுட்டு கொஞ்ச தூரம் போனதுக்கப்புறம் சில பேர் பூட்டினா இல்லையா மறந்துடுவாங்க. மறுபடி திரும்பி பூட்டை பார்ப்பாங்க, அது கிட்ட போய் இழுத்து பார்ப்பாங்க. இல்லை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, தாழ்பால் போட்டு நிம்மதியாக தூங்க மாட்டாங்க. பக்கத்தில் எழுப்பி தாழ்பால் கரெக்டாக செட் பண்ணிட்டு வாங்க, ரெஸ்ட் ரூம் லைட் ஆஃப் பண்ணிக்க பார்த்துட்டு வாங்க, இல்லாட்டி கேஸ் ஆஃப் பண்ணிக்க பார்த்துட்டு வாங்குவாங்க. சில பேர் இந்த ரூம்லேருந்து பக்கத்து ரூம் வந்துட்டு இப்போதுக்கு இங்கே வந்தேன்னு தலையை சொல்லிடுவாங்க. சில பேர் ஃப்ரிட்ஜ் அல்லது பீரோ ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போதுக்கு நான் பீரோ ஓப்பன் பண்ணிக்க நினைப்பாங்க. சில பேர் அதையும் தாண்டி குளிச்சு முடிச்சுட்டு மூஞ்சிக்கு சோப்பு போட்டுனா இல்லையே மறந்துடுவாங்க, இன்னொரு தடவை சோப்பு போடுவாங்க. அப்போ யாருக்கும் மறதி கிடையாது, கவனக்குறைவு தான் மறதிங்கிறோம். திங்க் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியாதது இல்லை. பூட்டும் போது கை பூட்டுது, கவனம் வெளிப்பக்கம் இருக்கு. அப்போ எதை செஞ்சாலும் கவனத்தோடு செஞ்சால் மறக்காது. கவனத்தோடு செய்யறதுக்கு 4 ஐடியா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஐடியா, செஞ்சதை ஒரு தடவை சொல்லிக்கணும். எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன், தாழ்பால் போட்டுட்டு நான் தாழ்பால் போட்டேன். சொல்கிற சொற்களின் மூலமாக வெளியில் இருக்க கவனம் அங்கே வந்துடும், மறக்காது. ஓகேங்களா? மெதுவாக சொன்னால் போதுங்க. நீங்கள் பாட்டு பூட்டிட்டு நான் பூட்டிட்டேன் அப்படி சொன்னால் திருடன் தேங்க்யூ நான் தூக்கிட்டு போயிடுவாங்க. ஒரு தடவை சொன்னால் போதும், மெதுவாக சொன்னால் போதும். செகண்ட் ஐடியா, சொல்கிறதுக்கு கூச்சமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது அப்படின்னா, பூட்டிட்டேன் தாழ்பால் போட்டுன்னு சொல்கிற கூச்சமாக இருக்குன்னா, செஞ்சதை கண்ணை மூடி மனசில் படமாக பார்த்தா மறக்காது. செஞ்சதை கண்ணை மூடி மனசில் படமாக பார்த்தா மறக்காது. இப்போ எக்ஸாம்பிள், பூட்டி முடிச்சுட்டு நான் பூட்டிட்டேன்னு சொல்கிறது கூச்சமாக இருந்துச்சுன்னா, பூட்டின சம்பவத்தை ஒரு செகண்ட் மனசில் படமாக பார்த்தா மறக்காது. தேர்ட் ஐடியா, நம்ம வெளியே கிளம்போது, வீட்டிலேருந்து வெளியே கிளம்போது ஒரு நாளாவது நம்ம ட்ரெஸ்ஸை தேடி இருக்கோங்களா? கிடையாது. செப்பல் தேடி இருக்கோமா? இல்லை. என்ன காரணம்? அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம். பர்மனன்ட் பிளேஸ். ட்ரெஸ்ஸுன்னா பீரோக்குள்ளே தான், நிலையான ஒரு இடத்த ஒதுக்கிட்டோம். செப்பல்னா வாசப்படியில் தான். அப்போ 3வது ஐடியா என்னென்னா, மறக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளுக்கும் அதுக்குன்னு ஒரு இடத்த தனியாக ஒதுக்கிட்டா கண்டிப்பாக நிச்சயமாக வச்ச இடம் மறக்காது. கடைசி ஐடியா, பொதுவாக மறக்காமல் இருக்கிறதுக்கு 4வது ஐடியா என்னென்னா, எந்த பொருளை எங்கிருந்து எடுத்தாலும் அந்த பொருளை திரும்ப அதே இடத்துல வச்சுட்டா பாதி பிரச்சனை ஓவருங்க. எடுத்த பொருளை இடத்துல வைக்கணும். தேங்க்யூங்க. இப்பொழுது ஸ்கொயர் ரூட், சிறிய மற்றும் பெரிய எண்களுக்கு ஈஸியாக எப்படி ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத 6 நிமிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை பாருங்கள். ஓகேங்க. இப்போ அடுத்து நம்ம ஸ்கொயர் ரூட் பார்க்க போகிறோம். இங்கிலீஷில் கியூப் ரூட்டுக்கு இங்கிலீஷில் கியூப் ரூட் தமிழில் கனமூலம், ஸ்கொயர் ரூட்டுக்கு தமிழில் வர்க்க மூலம். ஓகேங்க. கியூப் ரூட் இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சுங்க. இப்போ ஸ்கொயர் ரூட் பார்த்தீங்கன்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா தான் அந்த ஸ்கொயர் ரூட் இன்னும் எளிமைப்படுத்தி போட முடியுங்க. என்ன இப்போ தெரிஞ்சுக்கணுன்னா, ஸ்கொயர் பற்றி தெரிஞ்சுக்கணும். எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர், எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர். எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் வர மாதிரி சம் சொல்லலாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 15 ஸ்கொயர், 25 ஸ்கொயர், 35 ஸ்கொயர், 45 ஸ்கொயர், 55 ஸ்கொயர், 65 ஸ்கொயர், 75 ஸ்கொயர், 85 ஸ்கொயர், அப்படியே போட்டே போகலாங்க. 95 ஸ்கொயர்,
100 பை ஸ்கொயர் எக்ஸெட்ரா 1000 பை ஸ்கொயர் இப்படி போட்டே போகலாம். எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் ஒரு மாதிரி சம்ஸ் வந்துச்சுன்னா நம்ம 2 to 3 செகண்ட் ஆன்சர் போட்டுடலாம். ஸ்கொயர்னா என்னங்க, அந்த நம்பரை அதே நம்பரால் மறுபடியும் மல்டிப்ளை பண்ணணும். 5 ஸ்கொயர்னா 5 into 5. மீனிங் என்னென்னா 5 ஸ்கொயர் என்ன மீனிங்னா 5 into 5. 5 5s are 25. 5 5s are 25. 15 ஸ்கொயர் என்னங்க, 15 into 15 225. 25 into 25 25 square 625. 35 square 35 into 35 1225. 45 square 2025. 55 into 55 55 square 3025. 65 square 65 into 65 4225. 75 square 5625. 85 square 85 into 85 7225. 95 square 95 into 95 9025. 105 square 105 into 105 11025. இது 115 square அந்த 115 into 115 13225. நீங்கள் கேட்கலாம், விஜய் சார் எப்படி சார் டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு செகண்ட் ரெண்டு செகண்ட் ஆன்சர் அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு அப்படி கேட்கலாம். எல்லாமே ட்ரிக்கு தாங்க. ஒரு ஈஸி மெத்தட் ஒன்று இருக்குங்க, அதை உங்களுக்கு டீச் பண்ணிடுறேன். இப்போ இதே ஸ்பீட்னால உங்களாலே சொல்ல முடியும். இப்போ உங்களுக்கு சொல்ல வைக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் 25 ஸ்கொயர்னு கேட்டாங்கன்னா நல்லா லிசன் பண்ணுங்கள். 5 ஸ்கொயருக்கு முன்னாடி 5 ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட்டில் என்ன நம்பர் இருக்கோ அதோட நெக்ஸ்ட் நம்பரில் இன்ட்டு பண்ணால் ஆன்சர் 2 3s are 6 போட்டாச்சு. 5 ஸ்கொயர் என்னங்க 25. அப்போ ஆன்சர் போட்டாச்சுங்களா 625. தட்ஸ் ஆல். பாருங்கள் 35 ஸ்கொயர் பாருங்கள், எது இன்ட்டு எதுங்க, 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குங்க 3. அப்போ 3 இன்ட்டு 3யோட கன்னியூ நெக்ஸ்ட் நம்பர் 3 பெருக்கல் 3க்கு அடுத்த வர நம்பர் 4. 3 12 3 4s are 12. இந்த 5 ஸ்கொயரோட ஆன்சர் 5 5s are 25. அப்படியே போட்டுக்கணும், அவ்வளோதாங்க. இதே 75 ஸ்கொயர்னா 7 இன்ட்டு 7க்கு நெக்ஸ்ட் நம்பர் 8. 7 8s are 56. இந்த 5 ஸ்கொயர் 25 5625. இதே 3 டிஜிட்டை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்துடலாங்க. 105 ஸ்கொயர் அப்படி இருந்துச்சுன்னா எத்தனை டிஜிட் வந்தாலும் 5 ஸ்கொயர்னு முடிஞ்சதுன்னா ஆன்சர் 2 to 3 செகண்டில் போட்டலாம். 11025. எப்படின்னா இதுக்கு முன்னாடி 10 இருக்குது, 5 ஸ்கொயருக்கு முன்னாடி 10 இருக்குது. அப்போ 10 into 11 10 into 10 நெக்ஸ்ட் நம்பர் 11. அப்போ 10 11 சார் என்னங்க 10 பெருக்கல் 11 110. எந்த நம்பரை 10ஆல் பெருக்க சொன்னாலும் அந்த நம்பரை அப்படியே போட்டுட்டு 0 சேர்த்துக்கணும் 110. 5 ஸ்கொயர் 25. அப்போ 11025 11025. இப்போ இதை வச்சு தான் நம்ம ஸ்கொயர் ரூட் போட போகிறோம். இது வச்சு தான் ஸ்கொயர் ரூட் நம்ம அழகாக போட போகிறோம். தெளிவாக உங்களுக்கு புரிய வைக்க போகிறோம். அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வர்க்கம் மூலம் ரொம்ப ஈஸி. ஸ்கொயர் ரூட், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஸ்கொயர் ரூட் ஃபார்முலா. இப்போ கியூப் ரூட் ஃபார்முலா எழுதிங்க இல்லையா, 1 cube 1 2 cube 8 3 cube 27. அந்த மாதிரி 1 ஸ்கொயர்லேருந்து 10 ஸ்கொயர் வரைக்கும் சைடில் எழுதி வச்சுக்கணுங்க. ஸ்கொயர் என்னங்க, அதே நம்பரை 2 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 2 2s are 4. 3 into 3 9. 4 4s are 16. 5 5s are 25. 6 6s are 36. 7 49. 8 64. 9 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 9 வர்க்கம் 81. 10 பெருக்கல் 10 10 வர்க்கம் வந்து 100. இப்போ இதை வச்சு தூள் கலப்படும். இப்போ உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒரு சம் கொடுப்பாங்க 1764. இதோட ஸ்கொயர் ரூட் என்ன கேட்டாங்கன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா
கியூப்னா 3, கடைசி 3 நம்பர் கேன்சல் பண்ணணும், 3 நம்பர். இப்போ ஸ்கொயர்னா 2, அதாவது கடைசி 2 நம்பர் கேன்சல் பண்ணணும், கடைசி 2 நம்பர் விட்டுணும். மிச்சம் என்னங்க இருக்குது? 17 இருக்குது. அந்த 17 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன கண்டுபிடிச்சி ஃபஸ்ட் நம்பராக போடணும். ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கொஸ்டினோட லாஸ்ட் 2 நம்பர், ஸ்கொயர்னா 2, அதனால லாஸ்ட் 2 நம்பர் விட்டாச்சு. ரிமைனிங் நம்பரோட ஸ்கொயர் ரூட் தான் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் நம்பர். 17 இங்கே இருக்கா? இல்லை. 17க்கு கம்மியாக பக்கத்தில் என்ன இருக்குது பாருங்க, 17 விட கம்மியாக என்ன இருக்குது? டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ. 17 பிஃபோர் என்னங்க இருக்குது? 17 விட கம்மியாக 16. 16ஓட ஸ்கொயர் ரூட் என்னங்க? 4. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ் 4. ஆன்சர் எண்டிங் நம்பர் டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டினோட எண்டிங் நம்பர். பதிலோட கடைசி நம்பர், கடைசி எண் கேள்வியோட கடைசி எண்ணை பொறுத்து அமைந்துள்ளது. கியூப் ரூட் பார்த்துருப்போம் நம்ம, அந்த மாதிரி தாங்க. இப்போ 4ன்னு முடிஞ்சிருக்குங்களா? இங்கே 4ன்னு எங்கே முடிஞ்சிருக்குங்க? இங்கே 4ன்னு முடிஞ்சிருக்கு. வேற எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்க, அப்படி பார்த்துட்டு வாங்க. 4 இங்கே முடிஞ்சிருக்கு 4. அப்போது பாருங்க, சொல்லி வச்ச மாதிரி ஸ்கொயருக்கு கேள்வியில் இருக்க மாதிரி ஸ்கொயர்னா 2 டைம்ஸ் பார்த்துருக்கு பாருங்க. 4 2 டைம்ஸ் முடியுது, 6 2 டைம்ஸ் முடியுது, 16 6 முடியுது, 36 6 முடியுது, 9 2 டைம்ஸ் முடியுது, 9 3 ஸ்கொயர் 9, 7 ஸ்கொயர் 49, 9 2 டைம் முடியுது, 1 2 டைம் முடியுது, 1 ஸ்கொயர் 1, 9 ஸ்கொயர் 81, 1 2 டைம் முடியுது. ஓகேங்களா? சரி, இப்போது நீங்கள் ஆன்சர் பாருங்க. எண்டிங் நம்பர் 4 வந்துருக்கா? 4 வந்து என்ன வருங்க? 2 வரும். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 4 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 2 வரும். 2 அல்லது ஆர் 42 ஆர் ஆன்சர் பாருங்க, 42 ஆர் 4 முடிஞ்ச வேறு என்ன வருது? 8. ஃபஸ்ட் நம்பர் மாறாது, ஃபஸ்ட் நம்பர் காமன் அப்படியே போட்டுக்கணும். ஒன்று 4ன்னு முடிஞ்சால் 2ன்னு முடியும், அல்லது 8 முடியும். 4க்கு நேரம் 8 முடியும். 42 48 அது எப்படின்னு கண்டுபிடிக்கணும்? அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட். அதுக்கு தான் அப்போ ஒரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒன்று சொன்னேன் உங்ககிட்ட. என்ன சொன்னேன்? எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் மைண்ட் மேக்ஸ், பிரெயின்லேயே மேக்ஸ் போட்டுடலாம், பேப்பர் பண்ண யூஸ் பண்ணாமல். 42 48 எப்படி கண்டுபிடிக்கணும்னா, 42க்கு 48க்கு இன் பிட்வீன் இருக்கு 45 ஸ்கொயர் பண்ணி பாருங்க. 45 ஸ்கொயர் எப்படிங்க பண்ணணும்? 4 × 5, 4 5s are 20, 4 5s are 20. 5 ஸ்கொயர் என்னங்க? 25. அப்போ 2025. இப்போ லாஸ்டா கம்பேர் திஸ். இந்த ஆன்சரை இந்த கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணுங்க. இந்த விடையை கேள்வி கூட ஒப்பிட்டு பாருங்க. இந்த ஆன்சரை விட இந்த கொஸ்டின் பிக்கெஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட். இந்த ஆன்சர் விட இந்த கொஸ்டின் ஸ்மாலஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் ஸ்மாலஸ்ட். அவ்வளோதான். 2025 விட 1764 வந்து சின்ன வேல்யூ, கம்மியான வேல்யூ. அப்போ ஆன்சர் இஸ் 42. அவ்வளோதாங்க. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? இன்னொரு சொல்கிறேன், நல்லா தெளிவாக கவனிச்சுக்கோங்க. இப்போது 4 டிஜிட் நம்பர், 7 டிஜிட், 6 டிஜிட் நம்பர், எவ்வளோ டிஜிட் நம்பர் இருந்தாலும் இங்கே 6 டிஜிட் வந்தால் நீங்கள் இங்கே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர் விட்டிங்கன்னா 4 டிஜிட் வரும். அப்போது நீங்கள் அப்படியே இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஓகே. பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட்டுக்கு தான் பொருந்தும். 42, 48, 71, 93, 40, 95, 24 அந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் தான் பொருந்தும். டெசிமலுக்கு இது பொருந்தாது. 1.6, 17.63 அதுக்கு இது பொருந்தாது. ஒன்லி பர்ஃபெக்ட் வேல்யூக்கு மட்டும் தான் சூட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்து ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சோன்னா இப்போ என்ன பண்ணணும்? இது உங்களுக்கு ஸ்கூல் லைஃப்லேயும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கூல் லைஃப் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் முடிச்சுட்டு கவர்மெண்ட் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம், விஏஓ குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமில் அப்ளை பண்ணும்போது கூட டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது 4 டிஜிட் நம்பர் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா கடைசி 2 நம்பர், லாஸ்ட் 2 நம்பர் விட்டுறணும். ஏன் லாஸ்ட் 2 நம்பர் விடுறோம்னா ஸ்கொயர்னா 2, அதனால லாஸ்ட் 2 நம்பர் விடுறோம். இதே கியூப் ரூட்டாக இருந்தால் கடைசி 3 நம்பர் விடணும். 2 விட்டாச்சு, கடைசி 2 டிஜிட் விட்டாச்சு. ரிமைனிங் 17 இங்கே இல்லை. 17 விட கம்மியாக என்ன இருக்குது பார்க்கணும். 16 ஸ்கொயர் ரூட் 4. அப்போ ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் 4. இங்கே
எண்டிங் நம்பர் 4 இருக்குது. அப்போ ஆன்சரோட எண்டிங் நம்பர் என்னவா இருக்கும் பாருங்கள். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 4ஆக இருந்துச்சுன்னா ஆன்சர் எண்டிங் நம்பர் 2ஆக இருக்கும், இல்லாட்டி 4ன்னு முடிஞ்சால் 8ஆக இருக்கும். ஃபஸ்ட் நம்பர் மாறாது, ஏன்னா லாஸ்ட் 2 நம்பர் விட்டால் ஃபஸ்ட் நம்பர் 17ஓடது மாறல. 16ஓட ஸ்கொயர் ரூட் 4, அப்போ 42ஆக இருக்கும் அல்லது 48ஆக இருக்கும். இப்போது 42 48 எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணும்? அதுக்கு தான் சூப்பர் மெத்தட் இருக்குது. எண்டிங் நம்பர் 5 ஸ்கொயர் மாதிரி வர மாதிரி சம்ஸ் கண்டுபிடிச்சிடணும். 42க்கு 48க்கு இன்பிட்வீன் நடுவில் 45 இருக்குது. 45 ஸ்கொயர் மைண்ட் மேக்ஸ் ஈஸியாக போட்டுடலாம் பேப்பர் பண்ண யூஸ் பண்ணாமல். எப்படி போகணும்னு சொல்லி கொடுத்துருக்கேங்க. வெரி குட். 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குதோ அதை அதோட அடுத்த நம்பரை இன்ட்டு பண்ணணும். 4 × 5 4 5 சார் 20 போட்டாச்சு. 5 ஸ்கொயர் 25, ஆன்சர் 2025. இப்போ லாஸ்ட் ஸ்டெப், கம்பேர் திஸ் ஆன்சர். இந்த ஆன்சரை இந்த கொஸ்டின் கூட கம்பேர் பண்ணணும். இந்த ஃபைனல் ஆன்சர் வந்து இந்த கொஸ்டின் கூட ஸ்கொயர் ரூட் கொஸ்டினோட ஒப்பிட்டு பார்க்கணும். இதை விட இது கம்மியாக இருந்தால் ஆன்சர் கம்மியான ஆன்சர், இதை விட இது அதிகமாக இருந்தால் ஆன்சர் அதிகமான ஆன்சர். ஓகேங்களா? இப்போது இதே சம்மில் இதே ஸ்கொயர் ரூட்டில் நம்ம வேற ஒரு சம் அழகாக பார்க்க போகிறோம். உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரிய போகுது. ஓகேங்களா? 729. இதுக்கு பாருங்கள், லாஸ்ட் எத்தனை நம்பர் ஒன்றுங்க? 2 டிஜிட் விட்டாச்சு. 7. 7ஓட ஸ்கொயர் ரூட் என்ன பாருங்கள். 7 இல்லாதனால 7க்கு முன்னாடி பக்கத்தில் என்ன இருக்குது? 4. 4ஓட ஸ்கொயர் ரூட் 2. அப்போ ஆன்சரோட ஃபஸ்ட் நம்பர் 2. ஆன்சர் எண்டிங் நம்பர் என்ன பாருங்கள். ஆன்சர் எண்டிங் நம்பர் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. 9 முடிஞ்சா ஒன்று 3 வரும் அல்லது 29 முடியுதா? 9க்கு என்ன வரும் பாருங்க. 1 3ன்னு முடியணும் எண்டிங் நம்பர், அல்லது 7 முடியும். 23 ஆர் 27. இதில் எது கன்ஃபார்ம் பண்ணுறது? அதுக்கு தான் ஈஸி மெத்தட் என்ன பண்ணணும்னா 25 போட்டு பார்க்கணும். ஏன்னா 23 27 நடுவில் வந்து 25 இருக்குது. 25 ஸ்கொயர் போட்டு பாருங்கள். இதுக்கு ஈஸி மெத்தட் சொன்னோம் இல்லைங்களா? 5 ஸ்கொயர் எண்டிங் நம்பர் முடிஞ்சால் எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கணுங்க? 5 ஸ்கொயருக்கு முன்னாடி என்ன இருக்குது? 2. 2 × 3. 2 3 சார் 6. 5 ஸ்கொயர் 25. அவ்வளோதான். இந்த ஃபைனல் ஆன்சர். கம்பேர் திஸ் கொஸ்டின். இது கூட கம்பேர் பண்ணுங்கள், ஒப்பிட்டு பாருங்கள். இதை விட இது அதிகமாக இருந்தால் ஆன்சர் வந்து அதிகம், இதை விட இது கம்மியாக இருந்தால் ஆன்சர் வந்து கம்மி, இதை விட இது பிக்கெஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட், இதை விட இது ஸ்மாலஸ்டாக இருந்தால் ஆன்சர் இஸ் ஸ்மாலஸ்ட். பாருங்கள், 625 விட 729 பிக்கெஸ்ட். ஸோ ஆன்சர் இஸ் பிக்கெஸ்ட். 27 இஸ் த ஆன்சர். 27 இஸ் த ஆன்சர். ஓகே, இப்போ ஃபைனலாக 5625 இதோட ஸ்கொயர் ரூட் பார்த்துடலாம். கடைசி 2 நம்பர் விட்டாச்சு, ஸ்கொயர்னா 2 நம்பர் விட்டாச்சு. 56 இங்கே இல்லாதனால 56 கம்மியான இருக்குது 49. 49 ஸ்கொயர் ரூட் என்ன? 7. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 7. எண்டிங் நம்பர் என்ன இருக்குது? 5 வந்துச்சுன்னா எண்டிங் நம்பர் 5 எங்கே இருக்குது பாருங்கள், இங்கே இருக்குது. 5க்கு நேரம் இருக்குது 5 வேறு பக்கம் எதாவது வருதா பாருங்கள். ஏன்னா 9 2 டைம்ஸ் வந்துச்சு, 6 2 டைம்ஸ் வந்துச்சு, 4 2 டைம்ஸ் வந்துச்சு, 1 2 டைம்ஸ் வந்துச்சு. ஆனால் 2 நம்பர் 1 டைம் தான் வருது. 5 வந்து சிங்கிள் 1 டைம் தான் இருக்குது, 0 சிங்கிள் 1 டைம் தான் இருக்குது. அப்போ 5ஓட நிப்பாட்டிக்கங்க. 2 டைம்ஸ் இருந்தால் தான் அந்த ஸ்கொயரில் போட்டு பார்க்கணும். இது வந்து 1 இல்லை, அப்படியே போட்டுக்க வேண்டியது. 75 இஸ் ஆன்சர். இப்போது வேறு ஒரு சம் உங்களுக்கு கொடுக்குறோம். 3600. இது லாஸ்ட் 2 டிஜிட் விட்டாச்சு. 36 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இருந்துச்சுன்னா அப்படியே போட்டுக்கணும், இல்லைன்னா தான் இதை விட கம்மியான ஸ்கொயர் ரூட்டோட கண்டுபிடிச்சி போடணும். 36 இங்கே இருக்குது. 36ஓட ஸ்கொயர் ரூட் 6 போட்டாச்சு. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 6. எண்டிங் நம்பர் 0வாக இருந்தால் என்ன வரும் பாருங்கள். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 0வாக இருந்தால் 0 இங்கே இருக்குது. அப்போ ஆன்சர் எண்டிங் நம்பர் 0. கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 0 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 0. அப்போ 60 இஸ் ஆன்சர். தேங்க்யூங்க. இப்போ உங்களுக்கு ஸ்கொயர் ரூட்டு தெளிவாக பார்த்தாச்சு, கியூப் ரூட்டு தெளிவாக பார்த்தாச்சு. ஓகேங்களா? இதை நீங்கள் இன்னொரு தடவை இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து போட்டு கேட்டு பாருங்கள், இன்னும் தெளிவாக புரியும். இப்பொழுது கியூப் ரூட், சிறிய மற்றும் பெரிய எண்களுக்கு கியூப் ரூட் எளிமையாக எப்படி கற்றுக்கிறதுங்கிறத 13 நிமிஷத்தில் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க.
இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா கியூப் ரூட்டுங்க. கியூப் ரூட் நீங்கள் கின்னஸ் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க. கால்குலேட்டர் ஸ்பீடில் கணக்கு போடலாங்க. இப்போ எக்ஸாம்பிள் 15,625 இதோட கியூப் ரூட் என்ன அப்படி கேட்டாங்கன்னா ஒரு செகண்ட் ஆன்சர் பண்ணால் ஆன்சர் வந்து 25. ஒரு ஆன்சர் என்னங்க 25 கியூப் ரூட். இதே 1728 இதோட கியூப் ரூட் என்ன அப்படி கேட்டால் 1 செகண்டில் சொல்லலாம். இதோட கியூப் ரூட் வந்து 12 கியூப் ரூட். ஓகேங்களா? எப்படி விஜய் சார் இப்படி இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறீங்க? அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. ஓகேங்களா? நல்லா கவனிங்க. ஒரு அருமையான ஒரு மெத்தட் இருக்குது. ஆக்சுவலாக ஜென்ரலாக எப்படி போடுவாங்கன்னா பொதுவான முறையில் இப்போ 15,625 கியூப் ரூட் என்ன கேட்டால் எல்சிஎம் எடுப்பாங்க. எண்டிங் நம்பர் 5 வந்தாலோ 0 வந்தாலோ 5 போட்டுக்கணும். 5ஆல் டிவிசிபிலிட்டி ஆகும், 5ஆல் வகுப்படும். 3 5 4 5 1 12 2 10 5 25 இது 5ஆல் வகுத்தா 6 30 2 10 5 25 5ஆல் போட்டால் 4 5 2 10 5 25 5ஆல் போட்டால் 2 10 5 5ஆல் போட்டால் 5 5. பாருங்கள் எத்தனை நேரம் ஆகுது பாருங்கள். டிவிசிபிலிட்டி கண்டுபிடிச்சி எல்சிஎம் எடுத்து அரிசி எத்தனை இது பண்ணணும். இது பாருங்கள் கியூப்னா 3, அதனால் கணம்னா 3, அதனால் 3 பிரிச்சுக்கணும். 3 5க்கு ஒரு 5 தனியாக எடுத்துக்கணும், 3 5க்கு ஒரு 5 தனியாக எடுத்துக்கணும். இது பெருக்கணும். 5 25 5 5 சார் 25. இது அப்போ ஆன்சர் வந்துங்க என்னங்க 25. இவ்வளோ வேண்டாங்க. நீங்கள் கொஸ்டினை பார்த்தா ஆன்சர் மேக்ஸிமம் 3 செகண்டில் சொல்லலாம். மேக்ஸிமம் 3 செகண்டில் கியூப் ரூட் ஆன்சர் சொல்லலாம். அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் சொல்ல போகிறோம். ஒரு 3 மினிட்ஸ் கவனிச்சிங்கன்னா போதும். அழகாக கியூப் ரூட்டை உலகத்திலே கியூப் ரூட் 3 மினிட்ஸில் தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் தான் இருப்பீங்க. வாழ்த்துக்கள்ங்க. இப்போ கியூப் ரூட் பாருங்கள். கியூப் ரூட் இதுதான் கியூப் ரூட் சிம்பிளுங்க. 3 போடலன்னா ஸ்கொயர் ரூட், 3 போட்டால் கியூப் ரூட். இது ஃபார்முலா டேபிள் எழுதிடலாங்க. 1 கியூப்னா 1. கியூப்னு என்னென்னா 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணணும். 3 டைம்ஸ் இன்ட்டு பண்ணால் கியூப். 2 கியூப் 2 2s are 4, 4 2s are வெரி குட் 8. 3 கியூப் 27, 4 கியூப் 64, 5 கியூப் 125, 6 கியூப் 216, 7 கியூப் 7 7s are 49, 49 into 7 343, 8 கியூப் 512, 9 கியூப் 729, 10 கியூப் 1000, 10^3 10 கணம் 1000. இப்போது இதை வச்சு தூள் கதை போடும் பாருங்க. 15,625 ஒரு கியூப் ரூட் என்ன கேட்டால் 1728 கியூப் ரூட் என்ன கேட்பாங்க. 64,000 அதோட கியூப் ரூட் என்ன. அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் சொல்லிக் கொடுக்குறாங்க. இது வந்து பர்ஃபெக்ட் கியூப் ரூட்டுக்கு பொருந்துங்க. பர்ஃபெக்ட் கியூப் ரூட்டுக்கு பொருந்தும். இப்போ பாருங்கள் 8ஓட கியூப் ரூட் என்னங்க 2, 1ஓட கியூப் ரூட் 1, 27ஓட கியூப் ரூட் 3, 64ஓட கியூப் ரூட் 4, 125ஓட கியூப் ரூட் 5, 216ஓட கியூப் ரூட் 6. இப்போ 15,625 கியூப் ரூட் என்ன கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆன்சரோட ஃபஸ்ட்டு டிஜிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கேன்சல் த லாஸ்ட் 3 டிஜிட் ஃப்ரம் த கொஸ்டின். கொஸ்டினில் இருக்கிற கடைசி 3 நம்பரை அடிச்சிடணும். அவ்வளோதாங்க. இப்போ மிச்சம் என்ன இருக்குங்க 15. என்ன கொஸ்டின் என்னென்னா 15,625 கியூப் ரூட் கேட்டிருக்காங்க. இப்போ 620 கடைசி 3 நம்பர் ஏன் கேன்சல் பண்ணுறோன்னா கியூப்னா 3, அதனால் கடைசி 3 நம்பர் கேன்சல் பண்ணிட்டோம். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 15. 15ஓட கியூப் ரூட் என்ன அர்த்தம். 15 இங்கே இருக்கா பாருங்கள். எஸ்ஆர்னோ இல்லைன்னு என்ன பண்ணணும்னா 15 விட கம்மியாக என்ன இருக்குது பார்க்கணும். டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ. 15 விட கம்மியாக என்னங்க இருக்குது 8 இருக்குங்க. 15 விட கம்மியாக 8. அப்போ அதோட கியூப் ரூட் தான் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் நம்பர். அதோட கியூப் ரூட் தான் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் நம்பர். அப்போ 8ஓட கியூப் ரூட் என்ன 2. அப்போ 2 இஸ் ஆன்சரோட ஃபர்ஸ்ட் நம்பர் 2.
ஆன்சரோட எண்டிங் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா ஆன்சர் எண்டிங் நம்பர் டிபெண்டிங் அப்பான் த கொஸ்டினோட எண்டிங் நம்பர். விடையோட கடைசி நம்பர் கேள்வியோட கடைசி நம்பர் பொறுத்து அமைச்சிருக்குது. இப்போ கேள்வியோட கடைசி நம்பர் என்னங்க 5. இந்த வலது பக்கம் பாருங்க, இதில் கேள்வி, இது பதில். இடது பக்கம் இருக்கிறது வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆன்சர், ரைட் ஹேண்ட் சைடு கொஸ்டின். இதில் கொஸ்டின். ஓகேங்களா. எண்டிங் நம்பர் 5. எண்டிங் நம்பர் 5 எங்கே இருக்குது பாருங்க, மெதுவாக பார்த்துட்டே வாங்க. கடைசியில் 5ன்னு முடியுது. இங்கே முடியுதுங்க 5ங்களா. 5ன்னு எங்கே முடியுதுங்க, இங்கே முடியுது 5ன்னு. அப்போ அதுக்கு நேராக இருக்கிறது தான் ஆன்சரோட எண்டிங் நம்பர். நேரம் என்ன இருக்குது 5. அப்போது 5 அப்போ வந்துடுச்சு பார்த்தீங்களா. 15,624 கியூப் ரூட் வந்து 25. ஓகே. இப்போது இதுக்கு பாருங்கள், நம்ம எத்தனை நம்பர் கடைசி எத்தனை நம்பர் விடணுங்க, சூப்பர். கியூப்னா 3, அதனால கடைசி 3 நம்பர் விட்டாச்சு. எத்தனை டிஜிட் இருந்தாலும் 5 டிஜிட் 4 டிஜிட் 5 டிஜிட் 7 டிஜிட் எத்தனை டிஜிட் இருந்தாலும் லாஸ்ட் 3 நம்பர் விட்டுணும். இப்போ ரிமைனிங் என்ன இருக்குது 1 இங்கே இருக்குது. இல்லைன்னா தான் முன்னாடி நம்பர் பார்க்கணும். இங்கே 15 இங்கே இல்லை, 15 இங்கே இல்லாதனால தான் 15க்கு முன்னாடி 8ஓட கியூப் ரூட் இங்கே போட்டோம். இங்கே 1 கடைசி 3 நம்பர் அடிச்சாச்சு. ரிமைனிங் 1ஓட கியூப் ரூட் 1ஓட கியூப் ரூட் என்ன 1. அப்போ ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1. ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 போட்டாச்சு. இப்போ ஆன்சரோட கடைசி நம்பர் கொஸ்டினோட கடைசி நம்பர் டிபெண்ட் பண்ணி இருக்கு. கொஸ்டினோட கடைசி நம்பர் என்ன 8ன்னு எங்கே முடியுது பாருங்க, எண்டிங் நம்பர் இங்கே 8ன்னு முடியுது. அப்போ இதோட நேரம் என்ன இருக்கு 2. அப்போ 2 அப்போ இந்த 12 × 12 × 12 போட்டு அது கரெக்டாக வந்துடும். சரிங்களா. அப்போ அதுக்கு பேர் தான் அர்த்தம் கியூப் ரூட்னு சொல்லுவாங்க. இப்போ ஆன்சர் அழகாக வந்துடுச்சு. வித்தின் 3 செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு பாருங்க லாஸ்ட் எத்தனை நம்பர் விடணுங்க 3 நம்பர் விட்டாச்சு. 64க்கு கியூப் ரூட் என்ன 4. இந்த 64 இங்கே இல்லைன்னா இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அதை பார்த்து போடணும். 64 இங்கே இருக்குது. 64 கியூப் ரூட் 4. 0ன்னு முடிஞ்சிருக்கு. எண்டிங் நம்பர் 0ன்னு எங்கே முடியுது பாருங்க, இங்கே முடியுது. அப்போ 0 வந்து 0, 10 போடக்கூடாது, 0 மட்டும் போட்டால் போதும் 0. இதுக்கு நீங்கள் கெஸ் பண்ணுங்க. கடைசி 3 நம்பர் விட்டுறணும், விட்டாச்சு. 1000ஓட கியூப் ரூட் 1000 இங்கே இருக்குது. 1000ஓட கியூப் ரூட் 10 போட்டாச்சு. 0 வந்தால் 0. இப்போ நான் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். நான் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். சரிங்களா. பார்த்தே சொல்லுங்கள். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 1 வந்தால் ஆன்சரோட எண்டிங் நம்பர் 1. 8 வந்தால் 2. கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 7 முடிஞ்சா ஆன்சர் எண்டிங் நம்பர் 3. 4 வந்தால் 4, 5 வந்தால் 5, 6 வந்தால் 6, 3 வந்தால் 7, 2 வந்தால் 8, 9 வந்தால் 9, 0 வந்தால் 0. இது இன்னும் எப்படி ஈஸியாக சொல்லி தரலான்னு சூப்பர் ஐடியா இருக்குது. 6 நம்பர்ஸ் வந்துச்சுன்னா அதே நம்பர் ரிப்பீட் ஆகும். 1 வந்தால் அதே 1 தான். அப்போ எண்டிங் நம்பர் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 1 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 1. தட்ஸ் ஆல். 4 வந்தால் அதே 4, 5 வந்தால் 5, 6 வந்தால் 6, 1, 4, 5, 6, 9 வந்தால் 9, 0 வந்தால் 0. நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். என்னென்ன நம்பர் எண்டிங் நம்பர் வந்தால் அதே நம்பர் ஆன்சரோட எண்டிங் நம்பர் வரும். கொஸ்டினில் என்னென்ன நம்பர் எண்டிங் நம்பர் வந்தால் அதே நம்பர் ஆன்சரோட எண்டிங் நம்பர் வரும். பார்த்து சொல்லுங்கள். 1 வந்தால் 1, 4ன்னு முடிஞ்சா 4, 5ன்னு முடிஞ்சா 5, 6 முடிஞ்சா 6, 9ன்னு முடிஞ்சா 9, 0 முடிஞ்சா 0. ஓகே. 2 மட்டும் மாறுதுங்க. என்னென்னா 2ன்னு முடிஞ்சா 8 போடுங்க, இங்கே 2ன்னு முடிஞ்சா அங்கே 8ன்னு முடிங்க, இங்கே 8ன்னு முடிஞ்சா 2ன்னு போடுங்க, இங்கே 8ன்னு முடிஞ்சா 2 போடுங்க. அதாவது 2 வந்தால் 8 போடுங்க, 8 வந்தால் 2 போடுங்க. அதாவது ஆட் பண்ண 10 வர மாதிரி. 2 + 8 10, 8 + 2 10. அடுத்து லாஸ்ட் 1. 3 வந்தால் 7 போடுங்க, 7 வந்தால் 3 போடுங்க, 3 வந்தால் 7 போடுங்க, 7 வந்தால் 3 போடுங்க. ஆட் பண்ண 10 வர மாதிரி. 7 + 3 10, 3 + 7 10. இன்னும் ஈஸியாக சொல்லி கொடுத்துட்றேன். கொஸ்டினோட எண்டிங் நம்பர் 7 வந்தால் ஆன்சர் எண்டிங் நம்பர் 3 போடுங்க, 3 வந்தால் 7 போடுங்க. 2 வந்தால் 8 போடுங்க, 8 வந்தால் 2 போடுங்க. தட்ஸ் ஆல். ஓகே. இப்போது ஒரு தடவை பார்த்து சொல்லிட்டீங்களா? இப்போ பார்க்காம சொல்லுங்கள். நான் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். நான் கொஸ்டினோட எண்டிங் நம்பர் சொல்கிறேன், நீங்கள் ஆன்சரோட எண்டிங் நம்பர் சொல்லுங்கள். 1
1, 4, 4, 5, 5, 6, 6, 9, 9, 0, 0, 2, 8. சூப்பர். 8 முடிஞ்சா 2. ஆமாங்க, 8 2. 3, 7. 7 முடிஞ்சா 3. ஓகேங்க. இப்போ இந்த சம்மில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக சூட் ஆகும். சரிங்களா? சொல்லிக் கொடுத்த மெத்தட் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நம்ம எல்சிஎம் எடுக்காமல் டிவிசிபிலிட்டி கண்டுபிடிக்காமல் அழகாக 3 செகண்டில் ஆன்சர் போட்டுடலாம்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள், இதுக்கு என்ன பண்ணணுங்க? ஃபஸ்ட்டு ஸ்டெப் கடைசி 3 நம்பர் விட்டாச்சு. 4, 4ஓட கியூப் ரூட் என்ன பார்க்கணும்? 4 இங்கே இல்லை. 4ஓட கம்மியாக என்ன இருக்குது? நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ 1. 1ஓட கியூப் ரூட் 1. 1 போட்டாச்சு. 3 வந்தால் எண்டிங் நம்பர் 3 வந்தால் இங்கே என்னங்க வரும்? வெரி குட். இங்கே பாருங்கள், 3 வந்தால் 7 வரும். 7 போட்டாச்சு. இப்போ 17 ஆன்சர். இதுக்கு பாருங்கள், லாஸ்ட் 3 நம்பர் விட்டாச்சு. 68ஓட கியூப் ரூட் 68 இல்லை. 68ஓட கம்மியாக 64 இருக்குது. 64ஓட கியூப் ரூட் 4. இதை நீங்கள் சைடில் எழுதி வச்சுக்கலாம். இது ஈஸி தான். 1 கியூப் வந்து 10 கியூப் வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 1000 வரைக்கும் போட்டுக்கலாம். 1லேருந்து 10 கியூப் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா எழுதி வச்சிட்டிங்கன்னா 100 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1லேருந்து 20 வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 200 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். 1லேருந்து 30 வரைக்கும் எழுதி வச்சிட்டிங்கன்னா 300 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். இதே 1லேருந்து 40னா 400 வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டு அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போகலாம். 11 கியூப் 12 கியூப் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அப்படியே விரிவாக்கு பண்ணிக்கலாம். 68 கம்மியாக 64. 64ஓட கியூப் ரூட் வந்து 4 போட்டாச்சு. 1ன்னு முடியுது. 1ன்னு முடிஞ்சா 1. அப்போ 41. இதுக்கு பாருங்கள், லாஸ்ட் 3 நம்பர் விட்டாச்சு. 205 விட கம்மியாக என்ன இருக்குங்க? 125. 120 கம்மி தாங்க பார்க்கணும். 205 அதிகம் 216 பார்த்துடக்கூடாது. 205 205 விட கம்மியாக 125 இருக்குது. அதோட கியூப் ரூட் வந்து கனமூலம் 5 போட்டுக்கணும். கடைசி நம்பர் 9ன்னு முடிஞ்சா அங்கே என்னங்க முடியும்? 9. கரெக்டுங்க. 9ன்னு வந்து கடைசி நம்பர் 9ன்னு முடிஞ்சா இங்கே 9. இப்போ கடைசி 3 நம்பர் விட்டாச்சு. 941 கூட கம்மியாக 721 இருக்குது. 721 கியூப் ரூட் வந்து 9. கடைசி நம்பர் 2 வந்தால் 8 போடணும். 8 வந்தால் 2 போடணும். 8 வந்தால் 2 போடணும். 2 வந்தால் 8 போடணும். 2ன்னு முடிஞ்சா 8ன்னு முடியும். லாஸ்ட்டு கடைசி 3 நம்பர் விட்டாச்சு. 27 கியூப் ரூட் 3. 0 வந்து 0 போடணும். 0 வந்து 0 போடணும். ஓகேங்களா? தேங்க்யூங்க. எத்தனை நேரம் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்பொழுது 11ஆம் வாய்ப்பாடு முதல் 1 கோடி வாய்ப்பாடு வரை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத 18 நிமிஷம் வீடியோ மூலிமா நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இப்போ அந்த வீடியோவை பாருங்கள். என்னன்னா, ஓகே சார், எங்களுக்கு எல்லா டேபிளும் எப்படி ஈஸியாக போடுறது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக் கொடுங்க. ஓகே, என்னென்னா 11 டேபிள்லேருந்து 1 crore டேபிள் வரைக்குங்க. 11ஆம் வாய்ப்பாடுலேருந்து 1 கோடி வாய்ப்பாடு மட்டும் நம்ம ரொம்ப ஈஸியாக போட்டுக்கலாம். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கவனிச்சிங்கன்னா போதும். வாழ்நாளில் ஏன்னா எத்தனையோ பேர் சிரமப்படுறாங்க வாய்ப்பாடு படிக்கிறதுக்கு, வருஷக்கணக்காக படிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ரொம்ப லக்கி. 2 நிமிஷம் இந்த யூடியூப் சேனல் பாருங்கள், அதை நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நாங்கள் சொல்லி தரதோட நோட்ஸ் ஹிண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அதை ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லிக் கொடுங்க. ஓகேங்க, அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள், உங்களுக்கு 23ஆம் வாய்ப்பாடு வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. 2க்கு கீழே 2ஆம் வாய்ப்பாடு, 3க்கு கீழே 3ஆம் வாய்ப்பாடு எழுதுனா 23ஆம் வாய்ப்பாடு வந்துடும். ஆமாங்க, நிஜமா தான். இப்போ ப்ரூவ் பண்ணி காட்ட போகிறேன். இன்னொரு சொல்கிறேங்க, ஏன்னா இங்கிலீஷ் மீடியம் குழந்தைங்களே பார்த்துட்டு இருப்பீங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ 23 டேபிள் வேணும்னு கேட்டாங்கன்னா 2க்கு கீழே 2nd டேபிள், 3க்கு கீழே 3rd டேபிள் எழுதுனா 23 டேபிள் வந்துடும். தட்ஸ் ஆல். இப்போ ப்ரூவ் பண்ணுறவாங்க. அண்ட் 2க்கு கீழே 2nd டேபிள், 2nd டேபிள்னா 2 ஆட் பண்ணி எழுதுனா 2nd டேபிள், 3 ஆட் பண்ணி எழுதுனா 3rd டேபிள். சூப்பர், டன். இப்போ 2nd டேபிள் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. ஓகேங்க. இப்போ தேர்ட் டேபிள், 3க்கு கீழே 3rd டேபிள், 3 ஆட் பண்ணி சொல்லுங்க. 6, 9, 12, 15, 18,
21, 24, 27, 30. ஓகே, இப்போ பாருங்க, இப்போ செகண்ட் டேபிள் ஆயிடுச்சு, தேர்ட் டேபிள் ஆயிடுச்சு. இப்போ சேர்த்து எழுதுனா ஜாயின் பண்ணல 23 டேபிள் வந்துடும், 23 கூட வந்துடும். இப்போ பாருங்க 126 சார் 23, ஓர் 23 23, ஈர் 23, ரெண்டு ஜாயின் பண்ணி எழுதுங்க, 4 6 சேர்த்து எழுதுனா 46. வெரி குட், 46. ஈர் 23 46, மூவ் 23 323 சார் ஜாயின் பண்ணி எழுதுங்க 69. சூப்பர், அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. வெரி குட். இப்போ ஒன் டிஜிட் நம்பர், ரைட் ஹேண்ட் சைடு ஒன் டிஜிட் நம்பர் வந்து சேர்த்து ஜாயின் பண்ணி எழுதணும். சப்போஸ் 2 டிஜிட் வந்துச்சுன்னா 8 1 2, திஸ் இஸ் ராங் ஆன்சர். அப்படி எழுதக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்னா எண்டிங் நம்பர் 2 டிஜிட் வந்துச்சுன்னா, ரெண்டு நம்பர் ஈரலக்கேன் வந்துச்சுன்னா கடைசி நம்பர் கடைசி போட்டுக்கணும், லாஸ்ட் நம்பரை லாஸ்ட் போட்டுக்கணும். 12 2 இஸ் லாஸ்ட் நம்பர், 2 லாஸ்டா போட்டுக்கணும். இந்த ரிமைனிங் 1 இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணணும், இந்த 8 கூட ஆட் பண்ணிடணும். 8 + 1 என்னங்க 9. வெரி குட், 9 இங்க போட்டுக்கணும். 8 + 1 9. அப்போ 423 சார் 92, 23 92. இப்போ நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் இப்ப என்ன சொன்னேங்க, 1 டிஜிட் நம்பர் ஒரு நம்பரா இருந்தா சேர்த்து எழுதணும், 2 நம்பரா இருந்தா சூப்பர், வெரி குட், கடைசி நம்பரை கடைசி போட்டுக்கணும். அப்ப இங்க என்னங்க வரும், சூப்பர், கரெக்டா சொல்லுங்க. வெரி குட், 5 போட்டுக்கணும். இப்போ இந்த 1 என்னங்க பண்ணணும், சூப்பர், 10 கூட இந்த 1 ஆட் பண்ணணும். 10 + 1 11, அப்போ 115. 523 சார் 115. இப்போ இங்க ரெண்டு நம்பர் இருந்தா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் போடுங்க, கடைசி நம்பர் சர்க்கிள் வட்டம் போட்டுட்டு அந்த கடைசி நம்பர் கடைசி போடணும். 8 12 1 13, 12 + 1 13. இப்போ 1 14 + 2. சப்போஸ் சில குழந்தைங்க சின்ன குழந்தைகளா இருக்காங்க, செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, இப்போ தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க, 14 + 2 சிரமமா இருந்தா இப்படி சொல்லி கொடுங்க. 4 + 2 6, 4 + 2 6. இந்த 1 அப்படியே போட்டு சொல்லுங்க. சின்ன குழந்தைகளா இருந்தா, கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருந்தா இந்த 4 அப்படியே போட சொல்லிட்டு 16 + 2. சின்ன குழந்தைகளா இருந்தா 6 + 2 8 போட்டுட்டு 1 இங்க போட்டுக்கணும். கொஞ்சம் பெரிய குழந்தைகளா இருந்தா 4 அப்படியே போட்டுட்டு 16 + 2 அப்படியே டைரக்டா ஆட் பண்ணணும். 16 + 2 18. ஓகே, இப்போ 7 போட்டாச்சு. 18 + 2 20, 207. இப்போ இதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்னு 0 அப்படியே போட்டுக்கணும், 20 + 3 23. அல்லது இன்னொன்று என்னன்னா, நீங்க படிச்சிருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும், எந்த நம்பர் இது வந்து 10 23 சார் தான் கடைசியில் வருது. எந்த நம்பரையும் 10 மல்டிப்ளை பண்ணா இந்த நம்பர் கூட 10 மல்டிப்ளை பண்ற நம்பர் கூட 0 போட்டுக்கணும். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட், இந்த மேல இருக்க நம்பர் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு பார்த்து அப்படியே எழுதிட்டு 0 போட்டுட்டு ஆன்சர் போட்டுருங்க. அவ்வளவுதான். ஓகே, உங்களுக்கு தெளிவா புரிஞ்சுதுங்களா? இன்னொரு சொல்லிடுங்க, எவ்வளவு பெரிய டேபிளா இருந்தாலும் 11ஆம் வாய்ப்பாடுல இருந்து 1 crore 1 கோடி வாய்ப்பாடு வரைக்கும், 1 crore வாய்ப்பாடு வரைக்கும், 1 crore டேபிள் வரைக்கும் ரொம்ப ஈஸியா போட்டுடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, பிரிச்செழுதி சேர்த்தெழுதின வாய்ப்பாடு, பிரிச்செழுதி சேர்த்தெழுதின டேபிள்ஸ். இப்போ 23 டேபிள் வேணும்னா இருந்தா 2 3 23 23 2 3 23. இதே 45 டேபிள் உங்களுக்கு வேணுமா என்ன பண்ணணுங்க, சூப்பருங்க, அழகா கவனிச்சுட்டு இருக்கீங்க, தேங்க்யூங்க. 4 5 45. இதே உங்களுக்கு மிஸ் கேட்குறாங்க 16 டேபிள் வேணும் அப்படி கேட்டாங்கன்னா 1 கீழே 1 டேபிள் எழுதணும், 6 கீழே 6 டேபிள் எழுதணும், 6 டேபிள் எழுதணும், ரெண்டு சேர்த்து எழுதுனா 16 டேபிள். தமிழ்மொழி குழந்தைகளா இருந்தா 16 வாய்ப்பாடு வேணும் கேட்டாங்கன்னா 1க்கு கீழே 1ஆம் வாய்ப்பாடு எழுதுங்க, 6க்கு கீழே 6ஆம் வாய்ப்பாடு எழுதுங்க, ரெண்டு சேர்த்து எழுதுங்க. இந்த மாதிரி ரெண்டு சேர்த்து எழுதுங்க, 16 வாய்ப்பாடு வந்துடும். அவ்வளவுதான். எவ்வளவு ஈஸியா இருக்கு பாத்தீங்களா? ஓகே, இது ஒரே கலர் ரெண்டு மாதிரி பண்ணலாங்க. பாத்தீங்கன்னா இது நம்மளுக்கு பெருக்கலுக்கு, எல்லா பெருக்கலுக்கும் பயனுள்ளதா இருக்கும்.
இதே வகுத்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கும், வகுத்தலுக்கும் பயனுள்ளதா இருக்கும். சில பேர் கேட்கலாம், இதே 3 டிஜிட் வந்து என்ன பண்ணணும்னு கேட்கலாம், அது சொல்றேன் உங்களுக்கு. உதாரணத்துக்கு உங்ககிட்ட கேட்பாங்க 1955 1955 வந்து 23 ஆல் டிவைட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. என்ன மெத்தட்னா, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க 23 ஆல் டிவைட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு சூப்பர் மெத்தட் என்னன்னா, இதுக்கு என்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணுங்க? வெரி குட், 23 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இப்போ நீங்கள் நோட்டில் சைடில் 2 3 23 இந்த மெத்தட் யூஸ் பண்ணி சைடில் எழுதி வச்சுக்கோங்க. இதை பார்த்து இந்த கணக்கு அப்படியே துளி கூட மிஸ்டேக் இல்லாம, துளி கூட பிழை இல்லாம அழகா போடலாம். போட போறீங்க பாருங்க. 19 23 இல்ல, 195 195ல எத்தனை 23 இருக்கு பார்க்கணும். அப்ப இந்த 195 195 இங்க இருக்கா பார்க்கணும். இந்த ஆன்சர் காலம், திஸ் இஸ் ஆன்சர் காலம், இந்த விடை பகுதி. 195 இங்க இருக்கா பாருங்க. இல்லைன்னு என்ன பண்ணணும்? 195 விட கொஞ்சம் கம்மியா எங்க இருக்கு பார்க்கணும். டேக் த நியரஸ்ட் ப்ரீவியஸ் வேல்யூ ஃப்ரம் திஸ். 195 பக்கத்துல என்ன இருக்குங்க? கம்மியா பார்க்கணும். ஓகே, 184. அந்த 184 how many times, எத்தனை முறை பாருங்க. எந்த நம்பரை 23 ஆல் பெருக்கினா 184 வருது பாருங்க. ஓ 23 23, 23 46, 23 69, 23 92, 23 6 23, 7 23, 8 23. வெரி குட். அப்போ 823 சார், 823 சார், 823 சார் 184. இப்போ மைனஸ் பண்ணுங்க பார்க்கலாம். 5 minus 1, 5 கழித்தல் 4 1, 9 கழித்தல் 8 1, 1 கழித்தல் 1 0. 0 முன்னாடி போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இந்த 5 அப்படியே இறக்கிடணும். ஏன்னா 23 விட 11 கம்மியா இருக்கு. 5 அப்படியே இறக்கிடுங்க. 5 115. 115 இங்க இருக்கா பாருங்க. வெரி குட், இங்க இருக்கு பாருங்க. 115 எத்தனை முறை? how many 23 are 115? பாருங்க. 1 2 3 4 5. 5 23 are 115. 5 23 are 115. அவ்வளவுதான், ஆன்சர் போட்டாச்சு. எவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க. ஏன்னா இது சைட்ல போடாம இருந்தா என்ன பண்ணுவாங்கன்னா, பல ஸ்டூடெண்ட்ஸ் சிரமப்படுறாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா 19 23 இல்ல 195 195ல எத்தனை 23 இருக்கோ ஒவ்வொன்றா போட்டு பார்ப்பாங்க. 23 6 3 2 6 4 வரமாட்டேது. 3 பெருக்கல் 23 வரமாட்டேது. 4 பெருக்கல் 23 3 12 மிச்சம் 1 7 8 1 9 92 வரமாட்டேது. 5 பெருக்கல் 23 அதே டைம் வேஸ்ட் ஆகும். இது வந்து ஸ்மார்ட் ஸ்டடி. நம்ம எப்போதுமே ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணுங்க. ஸ்மார்ட் ஸ்டடி பண்ணா இன்னும் நிறைய அச்சீவ் பண்ண முடியும், டைமும் சேவ் ஆகும். ஓகேங்களா? அது என்ன ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் என்ன வித்தியாசம்னா, ஸ்மார்ட் ஒர்க் பண்றது பெஸ்ட்டுங்க. இப்போ ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் வித்தியாசம் சொல்லிடுங்க. இந்த ஹாலில் எனக்கு எதை பார்த்தாலும் பச்சை கலர் தெரியணும், கிரீன் கலர் தெரியணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னு கேட்டால், ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, 10,000 கொடுங்க சார், 10,000 rupees கொடுங்க, பச்சை கலர் தான் பார்க்கறது தெரியணும், பார்க்கறது பச்சை கலர் தெரியணும் இல்லையா, பச்சை கலர் பெயிண்ட் வாங்கிட்டு வந்து அடிச்சு விட்டுருவாங்க. இதே ஸ்மார்ட் ஒர்க். ஆமாங்க, இதே உங்களை மாதிரி புத்திசாலி என்ன சொல்லுவாங்கன்னா, எதுக்கு 10,000 ரூபாய் காசு செலவு பண்றீங்க, 50 ரூபா கொடுங்க, 50 rupees கொடுங்க, பச்சை கலர் கண்ணாடி மாட்டி விட்டுறேன், பார்க்கல பச்சை கலர் தெரியும். வெரி குட், ஸ்மார்ட் ஒர்க். அப்போ இந்த டெக்னிக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது நீங்க பயன்படுத்துங்க. ஓகேங்களா? இதே 3 டிஜிட் 3 டிஜிட் நம்பர் வந்து என்ன பண்ணணும் பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு 115 வாய்ப்பாடு வேணும் அப்படின்னா 1 1 5 115. 248 வாய்ப்பாடு வேணும், 248 டேபிள் வேணும்னா செகண்ட் டேபிள் 2க்கு கீழே எழுதிக்கணும், 4 டேபிள் 4 கீழே எழுதிக்கணும், 8 டேபிள் 8 கீழே எழுதிட்டு சேர்த்து எழுதினா 248 டேபிள் வந்துடும். ஓகேங்க, இப்போ நம்ம 2 டிஜிட் டேபிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுது. எவ்வளோ பெரிய 2 டிஜிட் டேபிளாக இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக போட்டுருவீங்க. இப்போ 3 டிஜிட் டேபிள் 3 இலக்க எண்ணில் எப்படி ஈஸியாக போடுறது பார்த்துடலாங்க. இப்போது எக்ஸாம்பிள் 325 டேபிள் வேணும் அப்படின்னா 3க்கு கீழே 3rd டேபிள், 2க்கு கீழே 2nd டேபிள், 5 கீழே 5th டேபிள் இல்லைனா 325 டேபிள் வந்துடுங்க. 3 கீழே 3rd டேபிளுங்க. 3 6 9 12 15
18, 21, 24, 27, 30. 2 கீழே செகண்ட் டேபிள் 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20. 5 கீழே ஃபிஃப்த் டேபிள் 5, 10, 15, 20, 25, 30, 35, 40, 45, 50. ஓகேங்க. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ 325 சேர்த்தல்னா 325 டேபிள் வந்துடும். அவ்வளோதாங்க. 325 சார் 325, 325 சார். நான் அப்படியே சொன்னேன் இல்லைங்களா, 1 டிஜிட் நம்பர் வந்து அப்படியே சேர்த்து எழுதணும். இங்கே 2 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா கடைசி நம்பர் லாஸ்ட் போட்டுக்கணும். போட்டாச்சு. இந்த 1 என்ன பண்ணணும்னா இந்த பிஃபோர் நம்பர் கூட முன்னாடி இருக்க அந்த 4 கூட ஆட் பண்ணணும். 4 + 1 5, இந்த 6 அப்படியே போட்டுக்கணும். அப்போ 650. 2 × 325 325 650. இது பாருங்க, நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், உங்களால் முடியும். 2 நம்பர் இருந்தால் கடைசி நம்பர் என்னங்க 5, கடைசி போட்டுக்கணும். 6, 1, 7, இந்த 9 அப்படியே போட்டுக்கணும். இதுக்கு பாருங்க, கடைசி நம்பர் 0 போட்டுக்கணும். 8 + 2 10. இங்கே பாருங்க விஷயம் இருக்குது. 6 + 1 7, 1 டிஜிட் நம்பர். 4 + 1 5, 1 டிஜிட் நம்பர். ஓகேங்களா. கூட்டும்போது ஒரு நம்பராக வந்தால் அப்படியே போட்டுக்கணும். கூட்டும்போது 2 நம்பராக வந்தால் கடைசி நம்பர் போட்டுட்டு மிச்சம் இருக்க நம்பரை முன்னாடி நம்பர் கூட கூட்டணும். 8 × 2 10, 8 + 2 10. 10க்கு 10 போடக்கூடாது. 10க்கு 0, பேலன்ஸ் 1. இந்த மிச்சம் இருக்க 1 இந்த 12 கூட கூட்டிக்கணுங்க. 12 + 1 13. ஓகே. இப்போ அடுத்தது பாருங்க, இங்கே 5 போட்டுக்கணும். போட்டாச்சு. பாருங்க, இப்போ பாருங்க, இங்கே 2 டிஜிட் இருக்குங்களா. நீங்கள் 10 + 2 வேண்டாங்க, 0 + 2 ரெண்டு விதமாக பண்ணலாம். 10 + 2 பண்ணிங்கன்னா 10 + 2 12, 10 × 2 12, 12க்கு 2, மிச்சம் 1. ஓகேங்களா. இப்போது 15 இருக்குது. இந்த 15 கூட 1 கூட்டினா 16. 1 இப்படி போடலாம். அல்லது நல்லா கவனிச்சுக்கோங்க, தனித்தனியாக ஆட் பண்ணுறது ஈஸிங்க, சிங்கிளாக ஆட் பண்ணுறது பெஸ்ட்டு. 5க்கு அப்படியே போட்டுக்கணும். எண்டிங் நம்பர் கடைசி நம்பர் கடைசி போட்டுக்கணும். 0 + 2, 0 கூட 2 கூட்டினா 2. ஓகே. இப்போது இந்த 15 கூட 1 கூட்டணும். ஏன்னா 0 கூட 2 கூட்டி இந்த 1 பேலன்ஸ் இருக்குது. 15 கூட 1 கூட்டினா 15 + 1 16. அவ்வளோதாங்க. இப்போது அடுத்தது பாருங்கள், நீங்களே சொல்லிடுங்க பார்க்கலாம். கடைசி நம்பர் 0 போட்டாச்சு. 2 + 3 5, சிங்கிள் ஆட் பண்ணுங்கள். 2 + 3 தனித்தனியாக ஆட் பண்ண கூட்டுங்க. 2 × 3 5. இந்த 18 1 கூட கூட்டிடணும். 18 × 1 19. இது பாருங்கள் 5, 4 3 7, 4 + 3 7, 21 + 1 22. இங்கே பாருங்கள் 0, 6 + 4 10, 10க்கு 0, மிச்சம் 1. 24 + 1 25. இந்த 25 கூட இந்த 1 ஆட் பண்ணணும். 26. ஓகே. அடுத்தது 5, 8 + 4 12, 12க்கு 2, பேலன்ஸ் 1. 27 + 1 28, 28 + 1 29. சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க, வெரி குட். இப்போ பாருங்கள், இதுக்கு நான் அப்படியே சொன்னேன், 10 எந்த நம்பர் இன்ட்டு பண்ணாலும் இந்த நம்பரை அப்படியே இங்கே போட்டுட்டு 0 போட்டுக்கோங்க. இந்த நம்பர் இங்கே போட்டுட்டு 325 போட்டு 0 போட்டுக்கோங்க. அல்லது இப்படி போட்டாலும் கரெக்டாக தான் வரும். 0க்கு 0 போட்டாச்சு. 0 + 5 5, 30 + 2 32. ஓகேங்க. தெளிவாக புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? இன்னொரு சொல்லிடுங்க, 3 டிஜிட் நம்பர் வந்து என்ன பண்ணணும்னா, எத்தனை டிஜிட் நம்பர் வந்தாலும் பிரிச்செழுதி சேர்த்தல்னா ஆன்சர். இப்போது 325 டேபிள் வேணுமான்றால் 3 டேபிள், 2 டேபிள், 5 டேபிள். 3ஆவது படுத்த 3 கீழே எழுதிக்கணும். 2ஆவது படுத்த 2 கீழே எழுதிக்கணும். 5ஆவது படுத்த 5 கீழே எழுதிக்கணும். இப்போ சேர்த்தல்னா
325 வாய்ப்பாடு வந்துடும். இப்போ நீங்களே சொல்லுங்கள், 418 வாய்ப்பாடு வேணுமா இருந்தால் என்ன பண்ணணும்? வெரி குட். 4 கீழே 4 வாய்ப்பாடு, 1 கீழே 1 வாய்ப்பாடு, 8 கீழே 8 வாய்ப்பாடு, சேர்த்துலனா 418 வாய்ப்பாடு. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் 418 டேபிள் வேணும்னு சொன்னாங்கன்னா 4 கீழே 4 டேபிள், 1 கீழே 1 டேபிள், 8 கீழே 8 டேபிள், 3 சேர்த்துலனா 418 டேபிள். இப்போ நம்ம என்ன பார்த்தோங்க, எவ்வளோ பெரிய டேபிள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய வாய்ப்பாடு இருந்தாலும் ரொம்ப 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 எளிமைப்படுத்தி பார்த்தாச்சு. ஓகேங்களா? இப்போ தெளிவாக உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. மேக்ஸ் டேபிள்ஸில் நீங்கள் பிஹெச்டினா என்ன உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? எதை முழுமையாக தரவாக கற்றுக்கிட்டோமோ அதில் பிஹெச்டி டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி அர்த்தங்க. இப்பொழுது 9ஆம் வாய்ப்பாடையும் 19ஆம் வாய்ப்பாடையும் ஈஸியாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படிங்கிறத 4 நிமிட வீடியோ மூலியமாக கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இப்போ 9 டேபிளுங்க. 9 டேபிள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 to 30 செகண்ட் நீங்கள் லிசன் பண்ணிங்கன்னா போதும். ப்ராமிஸாக 9 டேபிள் லைஃப் டைம் மறக்கவே மறக்காது. சூப்பர் டெக்னிக் இருக்குது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும்னா, ஈஸி மெத்தட் என்ன பண்ணணும்னா, டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே லைன் போட்டுக்கணுங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்னா 0 to 9, ரைட் ஹேண்ட் சைடு என்ன எழுதணும்னா 0 to 9. இங்கே டாப் டு பாட்டம், இங்கே பாட்டம் டு டாப். பாருங்க 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ கீழிருந்து மேலே 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ வந்துருச்சு பாருங்க 9 டேபிள். 1 9s 9, 2 9s 18, 3 9s 27, 4 9s 36, 5 9s 45, 6 9s 54, 7 9s 63, 8 9s 72, 9 9s 81, 10 9s 90. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ 9 டேபிள் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி 19 டேபிள் போட போகிறோம். ஆமாங்க, 19ஆம் வாய்ப்பாடு ஒரு 20 செகண்ட் லிசன் பண்ணிங்கன்னா போதும். 19 டேபிள் இதே மாதிரி தாங்க. சூப்பர் மெத்தட் இருக்குதுங்க. 19 டேபிள் இதே மாதிரி தாங்க பண்ணணும். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப், மேலிருந்து கீழே, கீழிருந்து மேலே. இது எப்படி ஆன்சர் எழுதணும்னு பார்த்தீங்கன்னா, 19 டேபிளில் ஃபஸ்ட் நம்பர் என்னங்க 1. 1 வந்து ஆட் நம்பர். ஸோ 1லேருந்து 19 வரைக்கும் இங்கே வரிசையாக எழுதணும். ஆட் நம்பர்ஸ் எழுதணும். ஆட் நம்பர்ஸ். இப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் அப்படி சொல்லிட்டு வாங்க. ஆட் நம்பர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? செகண்ட் டேபிள் வர நம்பர்லாம் ஈவன் நம்பர்ஸ். 2 4 6 8 10 12 14 அதெல்லாம் ஈவன் நம்பர்ஸ். செகண்ட் டேபிள் வரலைன்னா ஆட் நம்பர்ஸ். ஆட் நம்பர்ஸ் 1 3 5 7 9 11 13 15 எக்ஸெட்ரா. இப்போ ஆட் நம்பர்ஸ் மட்டும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு மேலேருந்து கீழே எழுதணும். 1 3 5 7 9 11 13 15 17 19 எழுதியாச்சுங்க. இப்போ கீழிருந்து மேலே பாட்டம் டு டாப் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 9 டேபிள் எழுதுன மாதிரி 0 1 2 3 9 வரைக்கும் எழுதுனா ஆன்சர் வந்துடுங்க. 0 1 2 3 4 5 6 7 8 9 அவ்வளோதாங்க. இப்போ 19 டேபிள் வந்துருச்சு பாருங்க, அழகாக வந்துருச்சு. 1 19s 19, 2 19s 38, 3 19s 57, 4 19s 76, 5 19s 95, 6 19s 114, 7 19s 133, 8 19s 152, 9 19s 171, 10 19s 190. தேங்க்யூங்க. இப்பொழுது 8 மற்றும் 18ஆம் வாய்ப்பாடை எளிமையாக எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு 4 நிமிடத்தில் கற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த வீடியோவை பாருங்கள். இப்போ 8 டேபிள் 18 டேபிள் பார்க்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. 8 டேபிள் அதே மாதிரி தான். ஒரு 20 to 25 செகண்ட் கவனிச்சிங்கன்னா போதும். 8 டேபிள் லைஃப் டைம் மறக்காது. 8 டேபிள் பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். 8 எந்த நம்பரை அதே நம்பரில் ப்ளஸ் பண்ணால் 8 வரும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எந்த நம்பரை அதே நம்பரில் கூட்டினா 8 வருங்க? வெரி குட், சூப்பர். 4ங்க. 4 கூட்டல் 4 8, 4 + 4 8. அப்போ என்ன பண்ணணும்னா 0 to 8 வரைக்கும் வரிசை எழுதணும். அந்த 4ங்கிற நம்பரை மட்டும் 2 டைம்ஸ் எழுதினா போதுங்க. ஆன்சரில் ஹாஃப் ஆஃப் த ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. 0 1 2 3 4 4
5 6 7 8. இந்த 4 வந்து எப்படி வந்துச்சுன்னா 8 வந்து 4 + 4 8. எந்த நம்பர் அதே நம்பரில் ப்ளஸ் பண்ணால் 8 வருங்க 4. அதனால் 4 மட்டும் 2 டைம்ஸ் எழுதியாச்சு. இப்போ டாப் டு பாட்டம் முடிச்சுது. பாட்டம் டு டாப் கீழேருந்து மேலே என்ன பண்ணணும்னா 9 டேபிளுக்கு 19 டேபிளுக்கு என்ன பண்ணணும்னா 0 1 2 3 4 5 6 7 8 9 எழுதணும். 8 டேபிளுக்கு 18 டேபிளுக்கு என்ன பண்ணணும்னா 0 2 4 6 8 அது எழுதணுங்க. செகண்ட் டேபிள் ஞாபகம் வச்சுக்கணும், மறக்காது. 0 ஏன் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோன்னா 10 8s are 80, 5 8 80. அதனால 0லேருந்து தொடங்கணும், 0லேருந்து கீழேருந்து மேலே வரணும். 0 2 4 6 8 முடிச்சுட்டு மறுபடியும் இது அப்படியே காப்பி பேஸ்ட், மறுபடியும் அகைன் 0 2 4 6 8. ஆமாங்க 0 2 4 6 8 மறுபடியும் 0 2 4 6 8 எல்லாம் இப்போ 8 டேபிள் வந்துருச்சு பாருங்க அழகா. 1 8s are 8, 2 8s are 16, 3 8s are 24, 4 8s are 32, 5 8s are 40, 6 8s are 48. அழகாக வந்துருச்சு நம்மளுக்கு. 7 8s are 56, 8 8s are 64, 9 8s are 72, 10 8s are 80. இப்போ 18 டேபிள் இதே மாதிரி தாங்க போடணும். டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப். ஓகே, இப்போது இங்கே எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னாங்க 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 18 வரைக்கும் எழுதணும். அப்படி எழுதும்போது ஃபஸ்ட்டு 5 நம்பர் ஆட் நம்பர், செகண்ட் 5 நம்பர் ஈவன் நம்பர். 19 டேபிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாகவே ஆட் நம்பர் எழுதணும். ஆனால் நம்ம ஏன்னா 1லேருந்து 19 வரைக்கும் 19ங்கிறது ஆட் நம்பர், ஸோ அப்படியே போட்டோம். இது 1ங்கிறது ஆட் நம்பர், 18ங்கிறது ஈவன் நம்பர். அப்போது ஃபஸ்ட்டு 5 நம்பர் ஆட் நம்பர், செகண்ட் 5 நம்பர் ஈவன் நம்பர் எழுதுனா 18 டேபிள் போட்டாச்சு. இப்போ ஆட் நம்பர் சொல்லுங்கள். 1 3 5 7 9. வெரி குட். ஃபஸ்ட்டு 5 நம்பர் ஆட் நம்பர் ஆச்சு. செகண்ட் 5 நம்பர் ஈவன் நம்பர் எழுதணும். 9க்கு அடுத்த ஈவன் நம்பர் என்னங்க? சூப்பர், 10. அப்போ 10 12 14 16 18. 18ங்கிறதுனால 18 வரைக்கும் எழுதணும். இப்போ பாட்டம் டு டாப், கீழிருந்து மேலே. இப்போ என்ன பண்ணணும்னா நான் இப்போ சொன்ன மாதிரி 8 டேபிளுக்கு எப்படிங்க 0 2 4 6 8 0 2 4 6 8 அது காப்பி பேஸ்ட். இதே மாதிரி இங்கே 0 2 4 6 8 0 2 4 6 8 எழுதுனா 18 டேபிள் ஓவர். 0 2 4 6 8 0 2 4 6 8 ஆன்சர் வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோங்க? வெரி குட். 9 டேபிள் பார்த்தாச்சு, 19 டேபிள் பார்த்தாச்சு, 8 டேபிள் பார்த்தாச்சு, 18 டேபிள் பார்த்தாச்சு. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி நிறைய நீங்கள் புது விஷயம் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த விஜய் மெமரி அண்ட் ஈஸி மேக்ஸ் எங்கள் யூடியூப் சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ஸ் இருந்தால் மேக்ஸ் எப்படி ஈஸியாக போடுறது, மெமரி போர்டு எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அது கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா எங்கள் நம்பருக்கு ஸ்கூல் நேமும் ஸ்கூல் எங்கே இருக்குது அந்த பிளேஸும் ஸ்கூல் நம்பரும் எங்களுக்கு வாட்ஸ்அப் அல்லது எஸ்எம்எஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போய் சொல்லிக் கொடுக்க தயாராக இருக்கோங்க. தேங்க்யூங்க. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யூர் சக்ஸஸ்ஃபுல் லைஃப். நீங்கள் இங்கே என்ன பார்த்தாலும் எந்த யூடியூப் சேனல் பார்த்தாலும் அதில் இருக்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதுன்னா உடனே இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சேனலை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா கல்வி கொடுக்குறது கண்ணு கொடுக்க சமம். ஷேர் பண்ணிங்கன்னா அதனால் எல்லாருமே பெனிஃபிட் ஆவாங்க. ஓகேங்களா? ரொம்ப நன்றிங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த நம்ம ஹீலர் பாஸ்கர் சாருக்கும், இதை நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்க ஸ்டூடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க சக்திவேல் பிரதருக்கும் நான் மனசார நன்றி வச்சுக்கிறேன். இதை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் நான் மனசார தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ ஸோ மச்.